Hello friends, welcome to Sofi my style. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வீட்டில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு, இந்த மைதா மாவோட பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் சுகர் பவுடர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை தனியாக எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டாலே போகும், நம்ம ரொம்ப பீட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதோட ஒரு அரை மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் அந்த உள்ளுக்க இருக்க விதையை மட்டும் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 100 ml எண்ணெய், நான் எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சோன்னு மட்டும் சேர்த்துக்காங்க. தயிர் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு பவுலில், அதாவது 250 ml பால், இப்போது கலக்கி வச்சதை இப்போ நம்ம அந்த மாவோடு ஊற்றி நல்லா கிளற போகிறோம். உங்களுக்கு அந்த மாவு கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் ட்ரே நான் எனக்கு 7 inch பேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு ப்ளைன் பேப்பரை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெயும் அப்படி இல்லையா வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா ஃபுல் சைடு அப்ளை பண்ணிவிட்டு சைடு ஓரங்களையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இதை அந்த பேனுக்கு மாற்றிட்டு 180 டிகிரி டெம்பரேச்சருக்கும் 40 நிமிஷத்துக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா டேப் பண்ணி விட்டு வைங்க. ஒரு 8 தடவை நல்லா டேப் பண்ணி விடுங்க. இப்போது கேக் நம்மளுக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உள்ள அந்த ரேப்பரை மட்டும் எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இதை நல்லா கூல் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு இது 3 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாமே நல்லா ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேல் பீஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கத்தியில் கட் பண்ணுறதோட த்ரெட்டை வச்சு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகாக ஈக்குவலாக கிடைக்கும். அதனால் த்ரெட்டை வச்சே கட் பண்ணுங்கள். இது டாப் லேயரை லாஸ்ட் லேயராக வச்சுக்கோங்க. ஏன்னா டாப்பில் வச்சா நல்லா இருக்காது, அதனால் லாஸ்ட் லேயராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் இல்லைன்னா செரி சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதை சுற்றி இது மாதிரி தடவி விட்டுருங்க. தடவி வச்சுட்டு அப்புறம் நைஃபை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செகண்ட் லேயரையும் வச்சுருங்க. வச்சுட்டு அதுலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3rd லேயர் வச்சுட்டு அதுலேயும் சுகர் சிரப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக குத்தி விடுங்க. ஏன்னா நம்ம பரட்டி வச்சுருக்கிறனால தண்ணி உள்ளே இறங்காது, அதனால் லைட்டாக மட்டும் குத்தி விட்டுட்டு அப்புறம் சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு க்ரீம் வச்சு ஃபுல் சைடு அப்ளை பண்ணிடணும். இப்போ அப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதான் நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு மேலே துருவின சாக்கோ அதை மேலே தூவி விட்ருங்க. ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்படி சைடில் மட்டும் லைட்டாக தூவி விடுங்க டெக்கரேஷனுக்காக. இந்த மாதிரி எல்லாம் சரியாக பண்ணிவிட்டு கீழே உள்ள சாக்லேட்டில் நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வச்சுட்டு பைப்பிங் பேக்கில் டிசைன் நாசல் போட்டுட்டு அதுக்கு மேலே 4 சைடு வச்சுருங்க, ஆப்போசிட்டாக. அதுக்கப்புறம் இடையில வைங்க, அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே செரி பழம் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி பாருங்கள். உடனே கட் பண்ணாதீங்க, எதுவுமே செட் ஆகிருக்காது.
அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.